ஹாய் எல்லோருக்கும் வணக்கங்க. வெல்கம் டு ட்ரெடிஷ்னல் பைட்ஸ் சேனல். நம்ம இன்றைக்கி லட்சக்கட்டை கீரையில் முட்டை பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. இந்த லட்சக்கட்டை கீரையை நச்சுக்கொட்டை கீரைன்னு சொல்லுவாங்க. இது வீடுகளில் அழகுக்காக வளர்த்துவாங்க. இந்த கீரை மூட்டு வலி, இடுப்பு வலி இதெல்லாம் சரி பண்ணுறதுக்கும் ஹெல்ப் பண்ணுதுங்க. அதுக்கப்புறம் உடம்புல இருக்கிற நச்சுக்களை வெளியேற்றுறதுக்கும் இது ஹெல்ப் பண்ணுதுங்க. அப்புறமா இது கிட்னி ஸ்டோனை கொஞ்சம் கொஞ்சமாக கரைக்கிறதுக்கும் ஹெல்ப் பண்ணுதுங்க. இது அயன், கால்சியம், விட்டமின்ஸ்னு நிறைய சத்துக்களும் இருக்குதுங்க. இப்போது நம்ம இந்த கீரையில் ஒரு 15 இலை எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நரம்பை எடுத்துகிட்டு பொடிசாக நறுக்கிக்கலாங்க. கூடவே ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. அப்புறம் ஒரே ஒரு பச்சை மிளகாயை 2ஆக கட் பண்ணிக்கலாங்க. இப்போது ஒரு வாணலியில் ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் விட்டு காஞ்சதுக்கப்புறமா 1 ஸ்பூன் கடுகு உளுந்து சேர்த்து பொரிய விட்டுக்கலாங்க. கடுகு உளுந்து பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற வெங்காயத்தை சேர்த்துக்கலாங்க. கூடவே பச்சை மிளகாயும் சேர்த்துக்கலாங்க. இதை ஒரு வதக்கிட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்து இந்த வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாங்க. இந்த வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்கிற கீரையை சேர்த்து ஒரு பெரட்டிக்கலாங்க. இப்போது ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து ஒரு பெரட்டிட்டு கொஞ்சமாக தண்ணி தெளித்து ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கலாங்க. இந்த கீரை நல்லா வதங்கிருச்சுங்க. இப்போது இது கூட ஒரு 5 முட்டையை உடச்சி ஊற்றி நம்ம நார்மலாக முட்டை பொரியல் பண்ணுற மாதிரி பண்ணிக்கலாங்க. நம்ம இந்த பொரியலுக்கு வெங்காயம் வதங்குறப்போ கொஞ்சமாக உப்பு சேர்த்தங்க. இப்போது கொஞ்சமாக கடைசியாக உப்பு சேர்த்திட்டு ஒரு ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்து நல்லா பெரட்டி விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாங்க. அவ்வளோதாங்க, நம்ம லட்சக்கட்டை கீரை முட்டை பொரியல் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த கீரையில் நல்ல இளங்கீரையாக எடுத்து பொரியல் பண்ணிக்கலாங்க. அப்போ தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதை ரொம்ப குயிக்காகவும் பண்ணிடலாங்க. நீங்களும் இந்த டேஸ்டி அண்ட் ஹெல்த்தியான லட்சக்கட்டை கீரை முட்டை பொரியலை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.